வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கு பிளாக்பூரில் 2வது நாள் நாங்கள் நிற்கிறோம் கடற்கரையோட. இங்கே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அங்காள சைடில் கடல் இருக்குது, பெரிய கடல். இதான் பிளாக்பூல் பீச். இங்கே பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு விளையாட ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்களா எந்த பெருசாக இருக்குதுன்ட்டு. நான் எல்லாம் இதில் ஏற மாட்டேன். இது உங்களுக்கு இப்போ காட்டுறதுக்காண்டி. இங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்கள் இருக்குது. நாங்கள் அதானே சொன்னான், முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இங்கே நாங்கள் முதல் தடவையாக நான் வந்திருக்கிறேன். இங்கே என்ன மாதிரி பக்கத்தில் என்னென்ன ஹோட்டல் இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. இங்கே இதெல்லாம் இந்த வாட்டர் பார்க், ரோலர் கோஸ்டருக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுகள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் வேண்டாம். நீங்கள் வேண்டாம். இப்போ நான் புக் பண்ண ஹோட்டல் கொஞ்சம் தூரத்தில் புக் பண்ணிட்டேன். ரேம் எல்லாம் வந்து நிற்கிது பாருங்கோ. பாருங்க வியூவர்ஸ், இந்த ரோலர் கோஸ்டர் இப்போ தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் பார்க்கலாம். வந்து எந்த ஹைட்டுன்னு சொல்கிற ஒரு பெரிய உயரமான ஒரு கட்டிடத்தண்ட ஹைட். இங்காலெல்லாம் ஒரே ஹோட்டல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கால ஒரே ஹோட்டல்கள் தான். அந்த ரோலர் கோஸ்டர் நீங்கள் பாருங்க என்ன மாதிரி போகுதுன்ட்டு. இந்த பிள்ளைகள் என்னன்றதான் இது இல்லையில நின்று விளையாடினமோ உங்களை கண்டா பழங்கல. எந்த மானம் இன்றைக்கு இதில் ஏறவனவன்ட்டு கேட்டுருக்கிறார். ஆளை கூட்டி கொண்டு விட போகிறான். அவள் ஓட்டை பார்க்கல ஆக்கில் விட்டுட்டு வந்தனான். இங்கே பாருங்க எந்த ஹைட்லேருந்து போகுதுண்டு. இங்கே பாருங்க ஆயிடுச்சு. இது இங்கே பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஃபன் உண்டு. இப்போ இது வடிவா காட்டுங்க பாருங்க வியூவர்ஸ். இது உங்களுக்கான நான் பக்கத்தில் உணர்ந்து காட்டுறேன். இந்த ரோலர் கோஸ்டர் வெறுகுது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பார்க்க வடிவா உத்து பார்த்தீங்கன்னா வடிவா தெரியும். உங்கள் மேலேருந்து வந்தோன்னு இருக்குது. நான் நினைக்கிறேன் இது 3rd டைம், 3வது தடவை வெறியின பார்க்க. இது டிக்கெட் என்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் இப்போ போய் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். நான் சொன்னேன் தானே, ரோலர் கோஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பீச் இருக்குதுண்டு. இங்கே பாருங்க இந்த கடற்கரை நல்ல ஒரு அழகான கடற்கரை தான். ஆனால் இங்கே இதில் உங்களுக்கு தெரியும் நோ ஆக்சஸ். ஏனண்டா கொஞ்சம் ஆபத்தான கடல் போல. இந்த கடல் ஏனண்டா நான் பிளாக்பூலில் வந்ததுக்கு ஒருத்தரம் குளிச்சுனா இன்னும் பார்க்கல. அந்த நீல கட்டிடமாக வந்துட்டு தெரியுது. இங்கே பாருங்க, நான் பக்கத்தில் காட்டுறேன். அதுதான் இந்த சாண்ட் ஹாசல் வாட்டர் பார்க், பிளாக்பூல் வாட்டர் பார்க் பக்கத்தில் உண்டு. நான் உங்களை காட்டுறேன். பாருங்க இந்த பெரிய ரோலர் கோஸ்டர். நான் இங்கே தான் இதை முதல் தடவையாக பார்க்குறேன். இங்கே ஒரு வித்தியாசமானதாகவும் இருக்குது.
எங்களை தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் வந்து பார்க்கணும். பார்த்தா இந்த விஷயங்களை நாங்க இங்க பாருங்க. ஒரு கடலுக்கு கடலுக்கு பக்கத்துலயே ஒரு இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன். இந்த கடலை பாருங்க. இந்த கடல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வடிவா விளங்கும் என்னன்னா, இந்த கடல் சொல்லி நம்ம இந்த செங்கடலும் கருங்கடலும் சேர்ற இடம்ட்டு எனக்கு என்னமோ பார்க்க அப்படித்தான் கிடக்குது. ஏன்டா இங்க இந்த கடலுக்குள்ள யாரும் போகக்கூடாது எல்லாம் அடிச்சு இதுல பெரிய போட்டெல்லாம் போட்டுருக்கு. சரியா தாழ்ப்பமான கடல் போல. கரையிலேயே இந்த என்ன இதை சொல்றேன்னா, இந்த தண்ணியோட கலரை பாருங்க. தூரத்துல கருமையா இருக்குது கருங்கடல் மாதிரி. ஆனா இங்கால பார்த்தா அந்த செங்கடல் வேண்டா ஒரு சேறு கலந்த மாதிரி இருக்கிற தண்ணியைத்தான் அந்த செங்கடல்ன்ட்டு சொல்றான்ட்டு அப்படித்தான் சொல்றவ. எங்களுக்கும் பார்க்க அப்படித்தான் கிடக்கு. ஏன்னா இந்த கடல் சரியான தாழ்ப்பாம். ஆக்களை போகக்கூடாண்டே கிடக்கு. சரியா கடலை பார்க்கவே பயமா கிடக்குது. ஏன்டா வீடியோல பாக்குறீங்க இதுல ஆக்கள் ரங்கக்கூடாது இருக்கான்னு அப்படி இருக்கேன். இதுக்குள்ள ஆக்கள் அந்த மீன் பிடிக்க ஆக்கள்லாம் ரங்கி இருக்கணும். ஆனா போகக்கூடாதுன்னு தான் இருக்குது. இந்த ரோலர் கோஸ்டருக்கு பக்கத்திலேயே பாருங்க, இங்க இந்த மலையில இருந்து தண்ணி விடுகிற மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பக்கத்தால ரேமும் ஓடுது. நல்ல ஒரு அழகான இடம் இது. நான் இப்போ உங்களுக்கு இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இருக்கிற இந்த ஓட்டை பார்க்கத்தான் இப்போ நான் கூட்டிக் கொண்டு உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். இங்க பாருங்க, இந்த போட்டை பார்க்க அதுக்கு முன்னால இருக்கிற பிளஸ் பீச் என்ற ஒரு ஹோட்டல். இங்க அந்த ஹோட்டலை பார்த்தாலே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். என்ற மகளாக்கள்லாம் உங்க இந்த போட்டை பார்க்க முன்னாடி தான் பிளாக் பூல்ல இருக்கிற பெரிய போட்டை பார்க்க. இங்க இருக்கிற தமிழாக்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறேன். நான் பண்றேன், நான் பார்க்கல. இந்த பாருங்க, இந்த போட்டை பார்க்கன்றது என்னண்டு ஒரு இந்த உங்களுக்கு வீடியோல பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரியானது, இந்த கண்ணால பாக்குற எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போட்டை பார்க்க. இந்த பிள்ளைகள் விளையாடுற இடம். நான் உங்களுக்கு முதல் வீடியோலயே சொல்லியிருக்கிறேன், இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இந்த ரேம். உங்களை இந்த டவுனுக்குள்ள எல்லா இடமும் கொண்டே விடும். ஒரு ஆளுக்கு ஒரு போடுறதுக்கு 3 பவுண்ட். இது நீங்க ஒரு 1 வீக், இப்ப நான் 1 வீக் பாஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு கிழமைக்கு இங்க பாஸ் எடுக்கிறதுக்கு 23 பவுண்ட். இந்த ரேமில் ஒரு ஆள் நாங்கள் அங்கேயும் போயிட்டு வரலாம். 23 பவுண்ட். நான் இப்போ இங்க பக்கத்துல போயிட்டேன். இந்த ஓட்டை பார்க்க இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்ட்டு. நீங்க இந்த வீடியோவை பார்க்க இதுல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வியூவர்ஸ் பாக்குறீங்களோ அவ்வளோ எங்களுக்கு எல்லாம் நல்லது. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இங்க பாத்தீங்களா இது என்ன மாதிரி? முன்னால இந்த பிள்ளைகளை கவர்ற மாதிரியே இந்த போட்டை பாக்கி இருக்குது. என் மகனும் மாலை நிக்கணும். அவைகளுக்கு உள்ள கூட்டி கொண்டு போயிலேண்டா அவைகள் அப்சைட்ல நிக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் டைமுகள் காணாது. அப்ப நாளைக்கு தான் நாங்க போறோம். பாருங்க இங்க எவ்வளவு இந்த நான் நினைக்கிறேன் சம ஹாலிடேன்றா இங்க நிறைய சனம் பெறும். இங்க நாங்க சம ஹாலிடேன்றா ஊருக்கு வலிக்கிறோம் நாங்கள். ஆனா இங்க
இந்த பார்த்தீங்களா இந்த போட்டை பார்க்க என்ன மாதிரி இருக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் விரும்புகிற இடம். ஆ இந்த மகன் ஹலோ சொல்கிறார். இங்கே பாருங்க, நேற்று நான் உங்களுக்கு இரவு இந்த இந்த குதிரை குதிரை ரேஸ், ஹோஸ் ரைடிங், இந்த குதிரையில் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் கூட்டிக்கொண்டே காட்டுவினோமா. 1 கிலோமீட்டர் போயிட்டு சாரி 1 மைலுக்கு போட்டு வாரத்துக்கு 20 பவுன், ஒரு குடும்பத்துக்கு 20 பவுன் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் அதில் 6 பேர் இருக்கலாம் அந்த வண்டில். கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் காட்டுறேன்னு பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு. இதுதான் எங்கட நாங்கள் பிளாக்பூலில் 2ஆம் நாள் இந்த மெயினாக வந்து இந்த போட்டை பார்க்க பிடிக்கிறதுக்காண்டி. ஆனால் இங்கே போட்டை பார்க்க விட வேறு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பிள்ளைகள் பார்க்குற மாதிரி. ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இல்லை நாங்கள் இந்த போட்டை பார்க்க தான் கொண்டே பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. அப்போ இதை ஒரு என்ன மாதிரின்ட்டு இதெல்லாம் நாங்கள் போயிருக்க சுற்றி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இதுகளை பற்றி இந்த டீட்டெயிலை. இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மெயினாக ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ். இங்கே இந்த மாதிரி இங்கே ஆ